ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வாங்க நம்ம வீட்டிலே கப் கேக் செஞ்சு பார்க்கலாம். அதுக்கு நான் இந்த கப்பில் வந்து 3/4 கப் வந்து மைதா எடுத்திருக்கேன். அதோடு வந்து ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்து நல்லா சலித்து எடுத்து வச்சுக்கிடுவோம். இப்போ இன்னொரு பவுலில் வந்து 2 முட்டை வந்து உடச்சி ஊற்றிக்கிறேன். இது கூடயே வந்து பொடி பண்ணி வச்சுருந்த அரை கப் சர்க்கரையும் இதோடு சேர்த்துக்கிட்டு, இது வெண்ணிலா கப் கேக் அப்படின்றதுனால வெண்ணிலா எசன்ஸ் வந்து ஒரு அரை ஸ்பூன் சேர்த்துக்கிடுவோம். இப்போ இது எல்லாத்தையுமே சேர்த்துட்டு நல்லா பீல் பண்ணிக்கிட்டு, இந்த கப்பில் வந்து நான் சன்ஃப்ளவர் ஆயில் 1 கப் சேர்த்துருக்கேன். இதையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வந்து பீல் பண்ணிக்கிறேன். அந்த எக்கோடைய எல்லோ கலர் சேஞ்ச் ஆகி ஒயிட் கலர் வர்ற வரைக்கும் நல்லா நம்ம பீல் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் வந்து நம்ம சலிச்சு வச்சுருக்க அந்த மைதாவை சேர்த்துட்டு ஒரே சர்க்கிளில் வந்து நம்ம ஒரு பீலர் வச்சு கிண்டிக்கிட்டே இருப்போம். இதில் இப்போ நான் வந்து டேஸ்ட்டுக்காண்டி வந்து மில்க் மேட் வந்து 2 ஸ்பூன் சேர்த்துட்டு அதையும் நல்லா வந்து ஒரு ஸ்பேச்சுலாக வச்சு கிண்டிடுவோம். இப்போ வந்து நம்மளுக்கு கப் கேக் பேட்டர் வந்து ரெடி ஆகிடுச்சு சூப்பராக. என்கிட்ட வந்து கப் கேக் மோல்டு இல்லைன்றதுனால நான் வீட்டில் இருக்க இந்த கப்லேயே வந்து இப்போ இந்த பேட்டர் வந்து ஒரு அரை இது ஊற்றிக்கிடுவோம். அப்போ தான் நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். ஊற்றிட்டு இப்போ ஒரு குக்கரில் வந்து ஒரு 10 நிமிஷத்துக்கு நம்ம மூடி வச்சுருவோம். குக்கரை திறந்து பார்த்தா இப்படி தான் வந்துச்சு கப் கேக்கு. நம்மளுக்கு சூப்பராக வீட்டிலே வந்து ரெடி பண்ணிட்டோம் கப் கேக்கு. டேஸ்ட்டுமே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு, ரொம்ப ஸ்பான்சியாகவும் இருந்துச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள்.